அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி இஸ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா. இன்று எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு துன்பத்திற்கு பிறகு இன்பம். ஏன் நம்ம வாழ்க்கையில் இவ்வளவு சோதனை? இப்படி சோதனைக்கு மேல சோதனை வந்துகிட்டே இருக்கே. இப்படி பிரச்சனையும் சோதனையும் வந்துகிட்டே இருந்தா நம்ம எப்படிதான் முன்னேறதோ? இந்த சோதனை எப்பதான் முடிவுக்கு வருமோ நம்ம அனுதினமும் புலம்பிக் கொண்டேதான் இருக்கிறோம். புலம்புறமா இல்லையா? இந்த பிரச்சனை சோதனை அப்படிங்கிறது நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் வந்தேதான் தீரும். இந்த உலகத்துல எந்த ஒரு பொருளை எடுத்துக்கிட்டாலும் அந்த பொருளுக்கு ரெண்டு பக்கம் இருக்கும். அதே போலதான் நம்ம வாழ்க்கையும். இன்பம் ஒரு பக்கம் இருந்தா துன்பம் ஒரு பக்கம் இருக்கும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு துன்பம். சிலருக்கு அல்லாஹ் உயிர்களை பறிப்பதன் மூலம் துன்பம், சிலருக்கு பொருளாதாரத்தை அதிகமாக கொடுத்து அதை இடையிலேயே பறிப்பதன் மூலம் சோதிக்கிறான், சிலருக்கு பொருளாதாரத்தையே குறைவா கொடுத்து சோதிக்கிறான், சிலருக்கு குழந்தை பாக்கியத்தையே கொடுக்காமல் சோதிக்கிறான், சிலருக்கு ஆரோக்கியத்தை எடுப்பதன் மூலம் சோதிக்கிறான். இப்படி அவன் நாடியவர்களுக்கு நாடியவாறு சோதனையை தரான். இதுல எந்த ஒரு சோதனை நமக்கு வந்தாலும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அல்லாஹ்வை சார்ந்து பொறுமையுடன் இருக்க வேண்டும். ஏன்னா அல்லாஹ் நம்ம இடத்துல ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறான். உனக்கு ஒரு துன்பமோ சிரமமோ ஏற்பட்டுச்சுன்னா அதற்கு பின்னாடி இன்பம் எளிதில் வரும் என்பதை அல்லாஹ் சொல்றான். நம்ம குர்ஆன்ல பார்க்கும்போது சயஜலுல்லாஹு பஹத உஸ்ரி யுஸ்ரா, கஷ்டத்திற்கு பிறகுதான் அல்லாஹ் எளிதானதை ஏற்படுத்துகிறான். இந்த அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் இன்ஷிராஹ்ல சொல்லும்போது ஃபஇன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, சிரமத்துடன் தான் எளியதும் உள்ளது. மறுபடியும் அடுத்த வசனத்துல இதே தான் சொல்றான், இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, சிரமத்துடன் தான் எளியதும் உள்ளது. இதை நம்ம இந்த வசனத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அல்லாஹ் ஒரே வார்த்தையை 2 முறை பயன்படுத்துறான். அது என்னன்னா, இறுதியில் இன்பம் எளிதில் வரும் என்பதைத்தான் அல்லாஹ் மறுபடியும் சொல்றான். இதை நம்ம ஹதீஸ்கள்ல பார்த்தோம்னா, மை யுரிதுல்லாஹு பிஹி கைரன் யுஸீப் மின்ஹு, அல்லாஹ் யாருக்கு நன்மை நாடுகிறானோ அவர்களை சோதனைக்குள்ளாக்குவான். இந்த வசனத்துல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நமக்கு சோதனை வந்தால் நன்மை வரும்னு. நம்ம நபிமார்களுடைய வரலாறே எடுத்துக்கலாமே. அவங்க எவ்வளவு துன்பத்தை கடந்து அந்த இன்பத்தை அடைந்திருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நம்ம முஹம்மது நபியினுடைய வரலாறே எடுத்துக்கலாம். தன்னுடைய குழந்தை பருவத்திலேயே தாய் தந்தை இருவரையுமே இழந்து விட்டார். தன்னுடைய மக்களிடையே உண்மையாளர், நேர்மையாளர், நம்பிக்கையாளர் பெயர் எடுத்த அவரு அல்லாஹ்விடமிருந்து வந்த ஏகத்துவ கொள்கைய தன்னுடைய மக்கள்கிட்ட சொன்ன உடனே தன்னுடைய பெரிய தந்தை வாயிலிருந்து வந்த சொல் என்னன்னு தெரியுங்களா? தப்பத் லக, நீ நாசமா போ என்று. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. தன்னை பாசத்தோட அரவணைச்சு தூக்கி வளர்த்த தன்னுடைய பெரிய தன்னையே தனக்கு எதிராக நிற்கும் போது முஹம்மது நபியினுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்னு உறவினர்களிடையே இருந்த மிகப்பெரிய எதிர்ப்பு. அப்ப மற்ற மக்கள் எப்படி இருந்திருப்பாங்க? முஹம்மது நபியை வார்த்தையாலேயே கஷ்டப்படுத்துறாங்க. முஹம்மது ஒரு பைத்தியக்காரர், அனைவரும் ஒரு சூனியக்காரர்னு சொல்றாங்க. ஒரு முறை அவரோட கழுத்தை நெருக்கவே முயற்சி செஞ்சிருக்கிறாங்க. இதுலயே உச்சகட்டமா கொலையே செஞ்சிடலான்னு முடிவெடுத்துட்டாங்க. பரிசு அறிவிக்கிறாங்க. எதுக்கு தெரியுமா? முஹம்மது நபியை கொலை செய்பவர்களுக்கு 100 ஒட்டகங்கள் பரிசுன்னு அறிவிக்கிறாங்க. இதுக்கப்புறமா அவர் அந்த மக்காவையே விட்டுட்டு மதீனாவுக்கு வந்துடுறாரு. அங்கேயும் சோதனைக்கு மேல சோதனை. இந்த காபீர்கள் சும்மா இருக்காம முஹம்மது நபி முஸ்லிம்களை எதிர்த்து போரிடுறாங்க. இப்படி பல வருஷமா சோதனை. இப்படி பல சோதனைக்கு பிறகுதான் அல்லாஹ் முஹம்மது நபிக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறான். அதுதான் மக்கா வெற்றி. எப்படிப்பட்ட ஒரு வெற்றி! எந்த ஊர்ல இருந்து துரத்தி அடிக்கப்பட்டாங்களோ அதே ஊரினுடைய அதிகாரத்தை அல்லாஹ் முஹம்மது நபி கைவசம் தரான். எந்த மக்கள் இஸ்லாத்தையே ஏற்காம முஹம்மது நபிக்கு துன்பத்தை கொடுத்தாங்களோ அதே மக்கள் அலை அலையா வந்து இஸ்லாத்தை ஏற்கிறாங்க. அவருடைய துன்பம் எல்லாம் இன்பமா மாறிடுச்சு. இப்படி நம்மளோட பல சோதனைக்கு பிறகுதான் அல்லாஹ் நமக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தரான். அதுக்காக நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், பொறுமையுடன் நம்பிக்கையாக இருப்பதுதான். ஆரோக்கியத்தை இழக்கிறீங்களா?
உங்களை சுத்தி உங்களுக்கு துரோகம் செய்யறவங்க தான் இருக்காங்களா? யூசுப் நபியினுடைய வரலாறு திருப்பி பாருங்க. அவருக்கு துரோகம் செஞ்சது யாரும் தெரியுமா? அவர்களுடைய சகோதரர்கள் தான். இன்னும் அந்த அமைச்சரினுடைய மனைவி அவர் செய்யாத தப்புக்காக அவர் மேல பழி சுமத்துறாங்க. இதுக்காக அவர் சிறை தண்டனையும் அனுபவிக்கிறாரு. அவர் சிறையிலிருந்து வெளியே வந்த உடனே என்ன நடந்துச்சு தெரியுமா? அல்லாஹ் அவரை எகிப்தினுடைய அமைச்சராகவே அமர்த்துறான். அவருடைய சகோதரர்கள் எல்லாம் அவர் கூட சேர்ந்துட்டாங்க. இப்படி அல்லாஹ் அவருடைய துன்பத்திற்கு பிறகு அவருக்கு ஒரு இன்பத்தை கொடுத்திருக்கிறான். இப்ராஹிம் நபி நெருப்பு குண்டத்துல போடுற வரைக்கும் அல்லாஹ் அவருக்கு உதவி செய்யல. நெருப்பு குண்டத்துல போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த நெருப்பே அல்லாஹ் அவருக்கு குளிர்ந்ததா மாத்தி கொடுத்திருக்கிறான். இஸ்மாயில் நபியை பலி கொடுக்க தயாராகிற வரைக்கும் அல்லாஹ் அவருக்கு உதவி செய்யல. பலி கொடுக்க தயாரான பிறகுதான் அல்லாஹ் இப்ராஹிம் நபி கிட்ட நீங்க அவரை பலி கொடுக்க வேண்டாம்னு சொல்றான். இப்படி நம்மளோட ஒவ்வொரு சோதனையிலையும் அதோட இறுதி வரை நம்ம நம்பிக்கையா இருந்தோம்னா அல்லாஹ் அந்த இறுதி அந்த ஒரு நிமிஷத்துல கூட ஒரு உதவியை தருவான், இல்லை உதவியை யார் மூலியமா அதை அனுப்புவான் என்று கூறியவளாக என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹித் அல்ஹம்துலில்லாஹ்.